ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். 3 மணி நேரத்தில் வந்த கால். ஆனால் அந்த நம்பர். இந்த கதை ஜஸ்ட் ஒரு ஹாரர் ஸ்டோரி மட்டும் இல்லை. இது நடந்த உண்மைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? மாட்டிங்களா? நைட்டில் 3 மணிக்கு கால் வந்ததுன்னா அதை அட்டென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கே புரியும். ரவி சென்னையில் ஐடி ஜாப் பண்ணுற ஒரு நார்மலான பையன். நைட் ஷிஃப்ட் லைஃப், லேட்டாக தூங்குறது, மொபைல் யூஸ் பண்ணுறது, இது டெய்லி ரொட்டீன். அவன் ஒரு சீப்பான சிங்கிள் ரூமில் தான் தங்கியிருந்தான். ரூம் ரொம்ப சைலண்ட்டாக, கொஞ்சம் பயம் வர மாதிரி இருக்கும். ஒரு நாள் ரவி யூஸ்வலாக 3 மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு காலையில் 3 மணிக்கு ஒரு கால் வந்தது. ரவி அந்த காலை பார்த்துட்டு கொஞ்சம் யோசித்தான். இருந்தாலும் இக்னோர் பண்ணிவிட்டு சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு அட்டன் பண்ணான். அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொன்னபோது ஒரு 5 செகண்ட்ஸுக்கு எந்த சவுண்டும் இல்லை. அதுக்கப்புறம் நீ தான் ரவியா அப்படின்னு ஒரு வாய்ஸ். ரொம்ப வீக்காக, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள்? நான் நீ தான். ரவி சிரிச்சிட்டே, என்ன ப்ரோ காமெடி பண்ணுறீங்களா? யார் நீங்கள்? நான் ஓ ஃப்யூச்சர், இன்னும் 24 ஹவர்ஸில் நடக்க போகிறத சொல்கிறேன், கேளு. ரவி சீரியஸ் ஆக ஆரம்பித்தான். என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி நீ வெளியே போகாத, அதுவும் முக்கியமாக 6 மணிக்கு மேலே போகாத அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகிட்டு. ரவிக்கு ஒன்றும் புரியல. அப்படியே மண்டையே சுற்றுற மாதிரி இருக்குது. யாரா இது அப்படின்னு அவன் மைண்ட்குள்ளே அவ்வளோ ஒரு திங்கிங். யாராவது பேங்க் பண்ணுறாங்களா? ஆனால் வாய்ஸ் அடிக்கடி கேட்குற மாதிரியே இருக்கே. அப்படியே என்னோடய வாய்ஸ் மாதிரி. ஒருவேளை நான் தானா அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணாமல் தூங்கிடுறான். மறுநாள் இந்த நடந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். அதே சாயங்காலம் 5:55க்கு அதே நம்மளேருந்து ரவிக்கு கால் வந்துச்சு. ரவியும் காலை பார்த்து இதே நம்பராக இருக்கே அப்படின்னு அட்டன் பண்ணான். அட்டன் பண்ணி ஹலோ, நீ எங்கே இருக்க? ஆஃபீஸில். தயவு செஞ்சு 6 மணிக்கு மேலே வெளியே வந்துடாத ப்ளீஸ்ன்னு சொல்லிவிட்டு கால் கட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ரவி அவனோட மொபைலில் இருக்க கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அதை பார்த்ததும் ரவி அப்படியே ஷாக் ஆகிட்டான். அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்துச்சுன்னா, ரவி ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்திருக்கிற மாதிரியும், அவனை சுற்றி ஃபுல்லாக பிளட்டு அண்ட் பொதுமக்கள் எல்லோரும் நிற்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அவனோட கை லைட்டாக அசைஞ்ச மாதிரியும் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. இதை பார்த்து ரவி அப்படியே ஷாக் ஆகி அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படின்னு டைமிங் செக் பண்ணி பார்த்தா அது கரெக்டாக 6 மணி. இப்போ ரவி டைமை பார்க்குறான். இப்போயும் டைம் கரெக்டாக 6 மணி. அப்படியே ரவிக்கு கை காலெலாம் நடுங்கி போயிடுச்சு. அப்படியே ஃபேஸெல்லாம் பயங்கரமாக வேர்த்து ஒழுகுது. சரின்னு ரெஸ்ட் ரூம் கெஞ்சி போனான். அவனோட மூஞ்சை கழுவி அப்படியே அங்கே இருக்க மிரரில் அவனோட முகத்தை பார்த்தான். அப்போ அவனோட ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. பின்னாடி அவனை மாதிரி ஒரு உருவம் நிற்கிறதும், உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வலிஞ்சு கீழே ஓடுற மாதிரியும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ரவி அப்படியே சடனாக பயந்து போய் திரும்பி பார்த்தா பின்னாடி யாரும் இல்லை. அப்போ அவன் முகத்தை பார்த்தா அவன் முகத்தில் ஃபுல்லாக ரத்தம் வர மாதிரி இருக்குது. மறுபடியும் அப்படியே ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு பார்த்தா அது ரத்தம் இல்லை, தண்ணின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, நேற்றுலேருந்து ஏதோ தப்பாக நடக்குது, அதான் நம்மளுக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு ரவி அப்படியே அதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு அவனோட ஃபோனை மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருந்துச்சு. இது என்ன வாய்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு அதை ப்ளே பண்ணான். அதில் ஒரு வாய்ஸ், நான் தான் ரவி, இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் செத்ததுக்கப்புறம்தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ். இதை கேட்டதும் அவனோட ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருச்சு. ரவி அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னான். இது என்னது அப்படின்னு ஒரு மாதிரி டைமை பார்த்தான். மணி 6:05. சரின்னு கீழே இருந்த ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே வந்தான். ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆரன் சவுண்டாக ஒரு லாரி ரொம்ப வேகமாக வந்துருந்துச்சு. ரவி அப்படியே பயந்து போய் நின்னான். லாஸ்ட் செகண்ட்ஸில் தள்ளி வந்து கீழே விழுந்தான். அப்போ அவன் கையை பார்க்கும்போது கீழே விழுந்து ஆஃப் ஆகிருந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கு. அதில் காலும் கனெக்ட் ஆகிருக்கு. ரவி அதை பார்த்து பயந்துட்டே இது என்னது அப்படின்னு ஃபோனை பார்க்கும்போது அவன் கால் வந்த சவுண்டு அவனுக்கு கேட்கல.
அவனும் கால் அட்டன் பண்ணல. ஆக்சுவலி ஃபோன் கீழே விழுந்ததில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. ஆனால் இப்போ ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அந்த அன்னோன் நம்பர்லேயே காலும் கனெக்ட் ஆகிருந்துச்சு. அதுலேருந்து ஒரு வாய்ஸ், நான் சொன்ன மாதிரியே நடக்குது பாத்தியா அப்படின்னு. நீ தான் என்னை காப்பாற்றினியா? நான் இதுக்கடுத்து கால் பண்ணால் உன்னால் அட்டன் பண்ண முடியாது. ஏன் ஏன் பண்ண முடியாது? ஏன்னா நான் இந்த ஆக்சிடெண்ட்டில் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆயிடுச்சு. அப்போ ரவி ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி அவன் மொபைல் அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். காலையில் 3 மணிக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபோன் வந்து எந்த நம்பர்லேருந்து வந்துச்சு அப்படின்னு கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு இன்னொரு ஷாக். ஏன்னா அது அவனோட நம்பர். அவனோட நம்பர்லேருந்து அவனுக்கே ஃபோன் வந்திருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் அவனோட நம்பரையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். சில நேரத்தில் நம்மளுக்கு யதார்த்தமாக நடக்கிற விஷயத்த நம்ம இக்னோர் பண்ணிட்டு போனால் அது நம்ம ஃப்யூச்சரையே பயங்கரமாக சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் இப்போது ரவிக்கும் நடந்திருக்கு. அவனோட ஃப்யூச்சர் சேஞ்ச் ஆகிருந்திருக்கு. ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கடுத்து என்னோடய ஃப்யூச்சர் சேஞ்ச் ஆகுமா இல்லை இப்படியே தான் போகுமா, யார் அந்த ஃபோன் கால்லேருந்து பேசுகிறது, அது ரவியா இல்லை வேறு யாரோவா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா செகண்ட் பார்ட் பாருங்கள். செகண்ட் பார்ட் சூன் ரிலீஸ் ஆகும். ஓகேவா காய்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறந்துடாமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகேவா? டாடா பை, சீ யூ லேட்டர்.